அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக 50 தொகுதிகளை ஒதுக்க பாஜக நிர்பந்திப்பதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக தற்போது 50 தொகுதிகளை கேட்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக பார்த்திருந்தோம். அந்த வகையில 70 தொகுதிகள் வரை அவர்கள் அந்த வெற்றிக்கான அந்த வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளின் பட்டியலை பாஜக அதிமுகவிடம் கொடுத்ததாகவும் அதில் 50 தொகுதிகளை ஒதுக்க பாஜக கோரிக்கை வைத்ததாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. கடந்த தேர்தலை பார்த்தோம் என்றால் பாஜகவுக்கு 20 தொகுதிகள் வரை அதிமுக தரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருந்து வருகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு வேளையில இன்னும் 4 மாதங்களே தேர்தல் இருப்பதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ்சியினுடைய இல்லத்திற்கு சென்று இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பின் போது 50 தொகுதிகள் வரை கோரியதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கிறது, எந்த மாதிரியான தொகுதிகளில் அந்த கட்டமைப்பு இருக்கிறது என்ற அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய 70 தொகுதிகளினுடைய பட்டியலை ஏற்கனவே பாஜக எடுத்திருந்ததாகவும் அந்த பட்டியலை இபிஎஸ்சியிடம் கொடுத்து அதில் 50 தொகுதிகளை பாஜக தரப்பில் நிர்பந்தித்ததாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே கடந்த முறை 20 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்ட சூழல்ல தற்பொழுது 30 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் கூட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே இன்று காலை நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருக்கக்கூடிய ஒரு வேளையில நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்களை சந்தித்து இபிஎஸ் உடனான இத்தகைய பேச்சுவார்த்தை தொடர்பாக, அதாவது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்களை பேசியிருந்தார்கள், அதில் எத்தனை தொகுதிகள் இவர்கள் தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது, எத்தனை தொகுதிகள் வரை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் எடுத்துரைக்க இருப்பதாகவும் கூட தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது.